உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்த பிறகு குரு பெயர்ச்சி நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்கிறோம். இன்று மீன ராசியினுடைய பலன்களை நாம் பார்க்கிறோம். குரு பார்வை கோடி புண்ணியம் என்பார்கள். அதே போன்று இந்த குரு என்பவர் இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவர் என்பதை பார்த்தோம். குரு என்பவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அப்படிப்பட்ட ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு கடந்த ஒரு ஆண்டுகளாக 5ஆம் பாவகத்தில் இருந்தார். இப்பொழுது ருணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவகத்துக்கு இடம்பெயர்கிறார். அந்த சனி பெயர்ச்சி என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் சாதகம் குறைவாகவும், அதே மாதிரி புதிய கடன் ஏற்படுவதற்கும், கடன் வாங்குவதற்கும், சில சத்துருக்களை எதிர்கொள்வதற்கும், நோய்த்தன்மைக்காக ஆஸ்பத்திரி சென்று நீங்கள் உங்கள் உடலை பரிசோதனை செய்வதற்கு உண்டான காலம். நல்லது தானே? அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம உடம்புல என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் செக்கப் பண்ணுறது நல்லது தானே. ஏன்னா எதுவுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும், நெகட்டிவாகவே எடுத்துக்கக்கூடாது. நெகட்டிவான காலங்களெல்லாம் கடந்து வந்துட்டீங்க மீனராசிக்காரங்களாம். அந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு நீங்கள் சந்தித்த சம்பவங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஸ்புடம் போட்டிருக்கும். சனி ஸ்புடம் போட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பாடம் நடத்தினார் சனீஸ்வரன். ஏன்னா இந்த இருக்கக்கூடிய 12 ராசிகளில் இந்த மீன ராசி தான் ஒரு அப்பாவித்தனமான யதார்த்தமான ராசி. அந்த ராசியில் பிறக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகம் நம்மள மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சோம்னா அதே மாதிரி எதிரையும் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுறது? அப்போ அந்த மாதிரி அவங்களும் இருந்துட்டாங்கன்னா அந்த உலகம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்போது இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு சூழ்ச்சி கரமானது. புத்தர் சொன்னார் இல்லையா, இந்த உலகம் நித்தியமானது அல்ல, அனித்தியமானது. அதாவது இந்த உலகம் நமக்கு நிலையானது அல்லன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி நமக்கு ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொன்னார். அதனால தான் ஒரு அஷ்டாங்க மார்க்கத்தை நமக்கு கொடுத்துட்டார். அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி நிறைய நிகழ்ச்சிகளில் நான் பேசியிருக்கேன். இந்த மீனராசிக்காரங்கள்லாம் கடந்த 6 மாதங்களாக கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இனி ஒரு புதிய வியூகத்தை வகுத்து ஒரு தொழில் வகையிலையோ அல்லது வேலை வகையிலையோ ஒரு முன்னேற்றகரமான பாதையை நோக்கி திரும்பி வந்துட்டுருக்காங்க. அவங்க கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டமச்சனி காலத்தில் எப்படியெல்லாம் துன்பங்களெல்லாம் சந்தித்தாங்கங்கிறத நான் விளக்கமாக சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி முதன்முறையாக பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அதற்கு முன்னாடி யூடியூப்பில் ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணிங்கன்னா அதில் சனி பெயர்ச்சி பலன்களில் மீனராசிக்கு உண்டான பலன்களை பாருங்கள். பார்த்த பிறகு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த 2.5 ஆண்டு காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அத்தனை விஷயங்களும் நடந்து துன்பங்களை எல்லாம் சந்தித்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இப்படி நீங்கள் இந்த பக்கம் வர்றீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் கடந்த 1 வருஷமாக பார்த்தீங்கன்னா கேது, ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் சனி, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, போன பிறவியில் நீங்கள் செஞ்ச புண்ணிய கர்மாக்கள், அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய திட்டம், உங்களுடைய எண்ணம், ஒரு தூய்மையான ஒரு சிந்தனை, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு வந்தது. அந்த குரு இருந்ததுனால உங்களை காப்பாற்றுனுச்சு. இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது ஒரு சப்போர்ட் நமக்கு கைவிட்டு போனது மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் கவலைப்பட வேண்டாம். சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து விலகினதே மிகப்பெரிய விஷயம். அதனால் இப்போ குரு 6ஆம் இடத்துல இருக்குது, பாதிப்புக்கு உரிய ராசிகளில் நம்மளும் ஒருத்தராக வந்துட்டோம், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படிலாம் வீணாக குழப்பிக்காதீங்க. குரு என்பது வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்பது நல்ல ஒளி, பாசிட்டிவான எனர்ஜி. அது நமக்கு சாதகமாக இருந்தது. இப்போது மறைவு ஸ்தானத்தில் போய் ஷேடோ பிளேஸுக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். ஷேடோ பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம், ஒரு நிழல் ஸ்தானம். அதனால் அந்த பாசிட்டிவான எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஆனாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இன்னும் ஒரு 6 மாதங்கள் கழித்து நிகழும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்துக்கு ராகுவும் 12ஆம் இடத்துக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நிலைகளெல்லாம் நீங்கள் அறுவடை செய்வீங்க. ஏன்னா மீன ராசிக்காரங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையினுடைய மொத்த உருவம்னு எடுத்துக்கலாம். அவங்க யதார்த்தவாதிகளாக இருக்கிறாங்க, பரோபகாரியாக இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குது. யார்கிட்டையும் வம்பு தும்பு வழக்கு வியாஜங்களுக்கு போகிறதில்ல. கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறதெல்லாம் எதிர்கொள்வதற்கு துணிவு அற்றவர்கள், திராணி அற்றவர்கள். அதே மாதிரி இந்த நேர்மையாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு. ஏன்னா
ஒரு ஒரு ஜோதிட நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, மீனராசி வந்து 12வது ராசி, இனி மறுபிறவி கிடையாது. மேச ராசியினுடைய வேகத்தை பாருங்கள், முதல் பிறவியாக இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. மீனராசியை பாருங்கள், அது குழந்தையாக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், வயோதிகர்களாக இருந்தாலும், அது ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்ஸில் தான் இருக்காங்க அவங்க. அப்போ அந்த 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, அது கடைசி பர்த்தில் வந்து அதான் லாஸ்ட் பர்த்து அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் அதை ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னா, அந்த மீனராசிக்காரர்களுடைய எண்ணங்கள், இயல்புகள், செயல்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அது அவங்க கடைசி பிறவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தான் தோணுகிறது. ஏன்னா அவங்க எல்லாமே சின்ன வயசுலேயே எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த லோகாயுதத்தில் சந்திக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் அவங்க எதிர்கொண்டு ஒரு மரத்து போன நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதனால் நிறைய மீனராசிக்காரங்கள்ட்ட பெரிய இலக்குகள்லாம் தென்படவில்லை. ஏதோ நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்ம மனைவி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்குறோம், நல்ல குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறோம், அவங்களுக்காக நம்ம உழைக்கிறோன்னு தான் இருக்காங்களே ஒழிய தன்னிலை மேன்மை, தன்னை பற்றிய சிந்தனை, தன்னுடைய முன்னேற்றம், ஒரு சுயநலம், ஒரு மிகப்பெரிய கௌரவம், பெரிய அந்தஸ்து அப்படிங்கிறதுக்கெல்லாம் தகுதியான ராசி மீனம். அதனால தான் நிறைய பேர் இந்த ராசியில் உள்ளவங்கெல்லாம் கோவில் ட்ரஸ்டியாக இருப்பாங்க, மத குருமார்களாக இருப்பாங்க, நல்ல வைத்தியர் மருத்துவர்களாக இருப்பாங்க, சோதிடர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நல்ல இறையாண்மை போற்றக்கூடிய ஆன்மீகவாதிகளாக இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இவங்களுடைய தன்மைகள் வந்து இவங்களுடைய மனம் யதார்த்தமாக இருக்கும். சரி, மீனராசிக்காரங்களை பற்றி நம்ம பேசினோம்னா நிறைய பேசலாம். இப்போது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு அவங்களுடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏன்னா குருவுக்கு ஸ்தான பலம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது, பார்வை பலம் தான் ரொம்ப விசேஷமானது. 12ஆம் இடம் என்பது அயன சயன போக அந்திம கால வீண் விரைய பலாபலன்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 12ஆம் இடம்ங்கிறது இந்த விரயம் கட்டுக்குள்ளாகும். குரு 12ஆம் இடத்தை பார்த்தாருன்னா அந்த இவ்வளோ நாளாக வந்து தேவையில்லாத வீண் விரயங்கள், செலவினங்கள், மருத்துவ செலவினங்கள், வீடு கட்டுதல், கல்யாணம் செய்தல், இப்படியெல்லாம் வந்து நிறைய விரயங்கள்லாம் ஆகிட்டுருக்கும். அதெல்லாம் இனி கண்ட்ரோல் ஆகி ஒரு சேமிப்பாக மாற்றுவதற்குண்டான ஒரு யுக்தியையும் உங்களுடைய புத்தியையும் சீர் செய்வதற்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பது. 5ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பார்க்குறாரு. கடந்த 2 வருஷம் அந்த அஷ்டமச்சனியில் தான் எந்த தொழில் பண்ணியும் லாஸ் ஆனீங்க. நிறைய வேலைக்கு மாற்றி வேலைக்கு போனீங்க, ஒரு இடத்துல நிலையாக வேலை பார்க்க முடியல. அதே மாதிரி வெளிநாட்டுகளுக்கு பணம் கட்டி வெளிநாடு போய் அங்கேயும் சரியானபடி வேலை கிடைக்காம அங்கேயும் ரொம்ப துன்பத்துலேயும் சிரமத்துலேயும் சிக்கி இங்கேருந்து சொல்லி கூப்பிட்டு போன வேலை ஒன்று, அங்கே போய் செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலை வேறு. நிறைய பேர் செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுனீங்க. அதே மாதிரி இந்த வேலையெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு 5ல் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்துக்கு போன பிறகு தான் உங்களுக்கு வேலைகளில் உங்களுடைய தொழிலில் ஒரு இன்கம் சோர்சஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியான ஆய்வு. ஏன்னா இந்த பார்வை பலனை நானும் ஒரு 12 ஆண்டுகளுக்கு மேலே ஆய்வு செய்ததனுடைய விளைவு தான் உங்களுக்கு சொல்கிறேன். உறுதியாக பாருங்கள், 10ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் அற்புதமான தொழில் வகையில் நீங்கள் போடக்கூடிய புதிய வியூகங்கள், திட்டங்கள் 100% வெற்றிக்கு வழிவகுக்கும். பயன்படுத்தி கொள்வது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் அதை ப்ளே பண்ணணும், அதை வந்துட்டு உழைக்கணும், அதே மாதிரி திறமையாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ குருவனுடைய பார்வை எங்கே இருக்குது? தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ 10ஆம் பாவகம் என்றால் என்ன? ஒரு மனிதனுடைய கர்ம பாவகம். அவனுடைய தொழில் ஜீவனத்துக்கு வழி பண்ணணும், இன்னும் வேலைக்கு போகணும். நிறைய மீனராசிக்காரங்களுக்கு சொந்தமாக நிறைய ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஃபேக்ட்ரி யோகம் குறைவாக இருக்கிறது. சுத்தமாக இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, குறைவாக இருக்கிறது. நிறைய ஆட்கள் வேலை செய்யும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை ஆட்களுடைய நலன் கருதி அவங்களுக்காக வேண்டி நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் ஒரு சில ராசிக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வேலை ஆட்களை பற்றி கவலையே பட மாட்டாங்க. வேலையாட்கள் வேலை செய்யணும், அவ்வளோதான். அவங்க உடம்பு சரியில்லைனா கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் மீனராசிக்காரங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுடைய நலன் கருதி, அவங்களுடைய முன்னேற்றம் கருதி, ஏன்னா மீனராசிக்காரங்க ஒரு குருவாக வேலை தொழிலில் கிடைக்கிறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். என்ன காரணம்னா, அவர் தன்னுடைய தொழிலை வந்து
தொழில் சுத்தமாக அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை வைத்து நல்ல மேன்மையானவங்கள்லாம் நிறைய பேர் இந்த குருவை மிஞ்சிய சிஷ்யர்களாக, அதாவது தொழில் கற்றுக் கொடுத்தவங்களை விட பெரிய லெவலில் அதை தொழிலை செய்யக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட அந்த இது இல்லை, கஞ்சத்தனம் இல்லை தொழில் கற்றுக் கொடுக்குறதுல. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக எப்படி டெவலப் ஆக முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்போது ஒரே ஒரு புண்ணியம் பண்ணுறீங்க, நீங்கள் வழிகாட்டிட்டு போகிறீங்க, அவன் ஆத்மார்த்தமாக உங்களை நன்றி சொல்லிகிட்டே இருப்பான். அதில் உங்களுடைய முன்னேற்றம் ஏதாவது இருக்கான்னா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தான் பிறவி லாஸ்ட் பர்த்துங்கிட்டாங்க, கடைசி பிறவின்ட்டான். அப்போ நீங்கள் போகிற போக்கில் இனி அடுத்தது பரமபதத்தை வந்து அடையணும், அதாவது இறைவனுடைய நிழலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்போ அந்த மீனராசிக்காரங்கள்லாம் வந்து தொழில் சாணத்தில் சிறந்து விளங்க முடியாதுன்னு நான் சொல்லலை. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி யோகங்கள், கார்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, சுக்கிரன் சார்ந்த தொழில்கள்லாம் குருவாகிய உங்கள் மீனராசிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சுக்கிரன் சார்ந்த தொழில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கார்மெண்ட்ஸ், பருத்தி, பஞ்சு, துணி வகைகள், அது சார்ந்த தொழில்கள்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அல்லது பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யலாம். உங்களுக்கு செல்ஃபாக வந்து நீங்கள் அதில் மேன்மை பெற முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஆய்வு. அதே மாதிரி வேறு எந்த மாதிரி தொழில்கள்லாம் நீங்கள் ஈடுபடலாம்? நல்ல பேங்க்கில் வேலைக்கு போகலாம். அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திறமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஓனர் இல்லாமல் ஓனருக்கு கீழே இருந்தீங்கன்னா மற்றவங்க பார்வையில் நீங்கள் தான் ஓனர். அந்த அளவுக்கு அந்த நிறுவனத்தை வந்து நல்ல நிர்வாகம் செய்து அடுத்தவங்களுக்காக செய்யும் பொழுது அவங்களுடைய நன்மதிப்பையும், எங்கேயுமே மீனராசிக்காரங்க வேலை பார்க்கும் பொழுது அந்த ஓனர் வந்து உன்னை வேலை பார்க்குறது சரியில்லை, உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்களே. முடிஞ்ச வரைக்கும் அந்த எசன்ஸை பூரா வந்து அந்த நிறுவனம் உறிஞ்சிக்கிட்டு தானே விடும். அப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக நான் இருக்கணும், நான் யார்கிட்டையும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு ஏஜென்சி எடுக்கலாம், டீலர்ஷிப் எடுக்கலாம், வியாபாரத்தில் ஈடுபடலாம், கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸில் ஈடுபடலாம், மருத்துவத்துறைக்கு போகலாம், மெடிக்கல் ஷாப்புக்கு போகலாம், அதே மாதிரி வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் லைனுக்கு போகலாம், வங்கி ஊழியராக இருக்கலாம், சீட்டு நிதி நிறுவனங்கள் அது நடத்தலாம் ஜாதகத்தை பார்த்து விட்டு. அது பிறகு பார்த்திங்கனாக்கா வந்து நல்ல ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடலாம், உணவகங்கள் அமைக்கலாம். எவ்வளோ பாருங்கள், இன்னும் நிறைய இருக்குது. எல்லாம் இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியில் நம்ம பேச முடியாது. அதெல்லாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் குரு பயிற்சியினுடைய பலன்கள். அப்போது நேரில் நீங்கள் வரும்பொழுதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை வைத்து அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த குரு பார்வை என்பது அடுத்தது உங்களுடைய தனஸ்தானமாகிய 2ஆம் பாவகத்தை 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். இது ஒரு வருஷம் அந்த குரு பார்வை இருக்கும் அந்த இடத்துக்கு. அப்போ 2ஆம் இடம் என்பது கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். இனிமேல் பண வரவு நீ கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சொன்ன சொல்லை இனி காப்பாற்றுவீங்க, வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய காலம். புதிய கல்வி, அதுக்கு அடித்தளம் போடுவீங்க. அதே மாதிரி சொத்து பத்திரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அடமானத்துக்கு போன நகைகள் மீட்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் பாவகத்தை குரு பார்க்கும்பொழுது இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவம் எல்லாமே செழுமை பெறும். இதுதான் அதனுடைய உண்மை. 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், குடும்ப வரவு செலவினங்கள், குடும்பத்தினருடைய வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நிலைப்பாடு, வீட்டுக்குள்ளார அமைதியும் சந்தோஷமும் நிலவக்கூடிய நிலைப்பாடு. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், ஸ்பெகுலேஷன்ஸ், கடன் பிரச்சனைகள்லாம் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து 2ஆம் பாவகம் தானே. அந்த 2ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். நீங்கள் 6ஆம் இடத்துல குரு வந்தாச்சு, எனக்கு இந்த வருஷமே சரியில்லைன்னு சொல்லி முடங்கி போய் உட்காந்துடாதீங்க. ஏன்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான், அதாவது வந்து உங்களுக்கு அந்த அஷ்டம சனி வந்து உங்களை பயங்கரமான முடக்குவாத மாதிரி பண்ணி விட்டுருச்சே, எதுவுமே ஈடுபட முடியாமல். மறுபடியும் இன்னும் ஒரு வருஷம் பிரேக்கா அப்படின்னா அப்போ இனி என்னப்பா இருக்குது உலகத்தில்? ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி மட்டுமே தான் நம்மளுடைய லைஃபு அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னையாட்டம் ஒரு கிராஜுவேட் அஸ்ட்ராலஜர்லாம் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்து அதுவல்ல 30% தான் அப்படின்னு, 30% கூட அதிகம்தான். இன்னும் நம்முடைய கல்லூரி பேராசிரியர்லாம் சொல்லுவார், அது ஒரு 20% எடுத்துக்கலாங்க, அதுக்கு மேலாம் கிடையாதும்பார். இருந்தாலும் இன்றைக்கி பத்திரிகை வாயிலான செய்திகள், சோதிட புஸ்தகங்கள், தொலைக்காட்சிகள், இதன் மூலமாக நிறைய ஜோதிடர்கள் வந்து அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வந்து இந்த குரு பயிற்சி தான் பாதிக்கக்கூடிய ராசிகள், சனிப்பெயர்ச்சியில் பாதிக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் இருக்க தான் செய்து நான் இல்லை என்று மறுக்கவே இல்லை. அது உங்களுடைய ஜாதக ரீதியாக பிறந்த ஜனனகால ஜாதகத்தையும் நடப்பு திசாபுத்தியையும் வைத்துக்கொண்டு
கோச்சார ரீதியான கிரகங்கள் தற்சமயம் நமக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும் அல்லது அன்சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத கலந்து பார்த்து அதுக்கப்புறம் தீர்மானமான முடிவுக்கு வரணும். அதுக்குள்ளாரே நீங்கள் 6ல் குரு பயிற்சி இன்னும் ஒரு வருஷத்துக்கு குருபலன் இல்லை, கல்யாணம் நடக்காதுன்னீங்கன்னா திருமணத்திற்கும் குருபலனுக்கும் தொடர்பே கிடையாது. அதெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து அதெல்லாம் தீர்மானம்லாம் எங்களுடைய கல்லூரியில் மாநாட்டில், ஜோதிட மாநாட்டில் நிறைவேற்றியிருக்காங்க. சுபகாரியங்கள் துவக்குவதற்கு உண்டான குரு எந்த இடத்துல இருந்தால் துவக்கலாம், அவ்வளோதான். 2, 5, 7, 9, 11 இந்த 5 பாவகத்தில் குரு இருக்கும்போது ஒரு சுபகாரியத்தை வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், கல்யாணத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். கல்யாணம் முடியும்னு எப்படி சொல்கிறது? வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். வீடு ஒரே வருஷத்தில் எங்கே கட்டி முடிக்கிறாங்க? பெரிய பெரிய மாளிகைகள்லாம் 3 வருஷம் கட்டுறது இல்லையா? அதனால் ஒரு துவக்கத்திற்கு குருபலனை பாருங்கள், ஒரு முடிவுக்கு குருபலனை பார்க்காதீங்க. குரு 5ல் இருக்கும்போது கல்யாணத்துக்கு மீனராசிக்காரங்களுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க. இப்போ 6ஆம் இடத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குரு 2ஆம் இடத்தை பார்த்துறது குடும்பம் அமைஞ்சிடும் இல்லையா? அப்போ ஒரு முப்பரிமாணத்தில் வேறு கோணத்துலேயும் அந்த கிரகங்களை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு வேத வாக்காக நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. சரி படாரு நாம் பாட்டுக்கு குரு இந்த ஒரு வருஷம் குருபலன் இல்லை, அதனால் அவங்க பையனுக்கு அடுத்தது ஒரு வருஷம் கழித்து பாருங்கன்னா அப்போ என்ன ஆகும்? அவருடைய மென்டாலிட்டி 32 வயசு ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? 28 வயசு ஒரு பெண்ணுக்கு குருபலன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இல்லைங்க அப்படின்னா 29க்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறதா? அப்போ காலங்கள் போய்கொண்டே இருக்கும். அதனால் மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி பலன்களால் மீனராசிக்காரங்களுக்கு பெரிய கெடுதல்கள் ஏற்படாது. 6ஆம் இடம் என்பது ஒரு ஷேடோ பிளேஸ், ஒரு மறைவு ஸ்தானம். சனி பயிற்சி சாதகமாக இருக்கிறது, ராகு கேது பயிற்சி சாதகமாக வரப்போகிறது. அதுபோக உங்களுடைய திசாபுத்திகள் இருக்கிறது, உங்களுடைய லக்னம் இருக்கிறது. மீதி அவை அனைத்தையும் பார்த்த பிறகு ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். எனவே நேயர்களே, இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதுல மேச ராசி முதல் மீன ராசி வரை மிக தெளிவாக என்னுடைய பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை நான் உங்களுக்கு பதிவு செய்துள்ளேன். உங்களுடைய எந்த சந்தேகங்களும் தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. இதில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை பெருந்தன்மையாக மன்னித்து அடுத்த குரு பயிற்சி வரும்பொழுது மீண்டும் அந்த 12 ராசிக்கு உண்டான பலன்கள்லாம் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிக விடைபெறுகிறேன். இந்த ஜோதிடம் என்பது மானுடம் இல்லை, ஆன்மீகத்தினுடைய அதாவது இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் அப்படிங்கிறத வாழ்த்தி, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ராகு கேது பயிற்சி, அதே போன்று குரு பயிற்சி, சனி பயிற்சி நிகழ்ச்சிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.